ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலை உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலை உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தொக்கு தோசை. என்னடா இது காலிஃப்ளவர் தொக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது மக்களே, தினமும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயோ என்னடா இது நான் வெஜிடேரியனே சாப்பிட்றோமே, வெஜிடேரியன் சாப்பிட மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கடையில் மடமடன்னு ஒரு காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்துட்டேன். காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்து பார்த்த பேருக்கு தான் தெரியுது அழகாக இருந்தது. சரி சரி, நீ அழகாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு மடமடன் ஃப்ரிட்ஜை திறந்து குடுகுடுன்னு ஓடி பார்த்தா 2 தக்காளி 2 வெங்காயம் தான் இருக்குது. என்னடா இது 2 தக்காளி 2 வெங்காயம் தான் இருக்குதுன்னு பார்த்தா, ஆஹா சரி விடு வந்தவரில் லாபம்னு சொல்லிட்டு 2 தக்காளி 2 வெங்காயத்தையும் கடாயில் போட்டு வதக்குன்னு வதக்கிட்டேன். பச்சை மிளகாய் இருந்ததால் பச்சை மிளகாவும் ஒன்று போட்டு முடுக்குன்னு கலரிட்டேன். கலரி முடிச்சவொடனே கட் பண்ண காலிஃப்ளவரை குடுகுடுன்னு ஓடி போய் குண்டானில் எடுத்து மடமடன் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குடுகுடுன்னு வெந்த காலிஃப்ளவரை மடமடன் ஒரு தட்டில் போட்டேன். போட்ட உடனேயும் தக்காளி வெங்காயம் என்ன காலிஃப்ளவரை என் கூட அனுப்பவேலைன்னு கேட்டேன்னுட்டு, சரி சரி இரு வெயிட் பண்ணதோ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வேக வச்ச தக்காளி வெங்காயத்தில் காலிஃப்ளவரை கொட்டி கடகடன்னு கலர ஆரம்பிச்சிட்டேன். கடகடன்னு கலர்ன உடனேயும் காலிஃப்ளவர் கேட்டுச்சு, என்ன இது தக்காளி வெங்காயத்தோடு முடிச்சிட்டிங்களா, எங்கே மிளகாத்தூள்னு என்னை கேட்டுச்சு. தோ வரா இரு அவனையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடகடன்னு 2 ஸ்பூன் அள்ளி மடமடன் போட ஆரம்பிச்சிட்டேன். மடமடன் போட்ட உடனே மிளகாத்தூள் வந்து என்ன இது என்னை பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிது. இருடா தோ வரேன் உன் ஃப்ரெண்டும் இன்னொன்று வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கடகடன்னு கொதிக்க ஆரம்பித்தேன். காலிஃப்ளவரு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் எல்லாரும் விளையாடின்னு இருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒருத்தர் பல்லன்னு பல்ல இழிச்சிருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம தோசை மாவு தாங்க. என்ன தோசை மாவே நீ போய் தவால உருள்றியா அப்படின்னு கேட்டோன்னே ஆஹா ஓடிடுறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தது. கடகடன்னு அதை பிடிச்சி குடுகுடுன்னு ஓடி போய் தவாவை வச்சுட்டு மடமடன் தோசை மாவை ஊற்றிட்டேன். அது என்ன பண்ணுச்சு, கடகடன்னு வேக ஆரம்பிச்சிச்சு. நம்ம தம்பி வேற அம்மா எனக்கு முட்டை தோசை வேணும்னு கேட்டான். சரிப்பா உனக்கு இல்லாத முட்டை தோசையானுன்னு குடுக்குன்னு ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. சரி தம்பிக்கு மட்டும் முட்டை தோசை கொடுத்துடலாம், நம்ம சாதா தோசை கூட சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு தம்பிக்கும் ஒரு முட்டை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தம்பி ஆஹா அம்மா தேங்க்யூமான்னு சொல்லிட்டு முட்டை தோசையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் யாருன்னா காலிஃப்ளவருக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் டாட்டா.